பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கனிம கார்பன் சேர்மங்கள் இது சார்ந்த பாக்ஸில் இருக்க முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது நம்ம கால்சியம் அப்படின்னா அதில் ரெண்டு இது வரும் சரியா. கால்சியம் கார்பைடு ஒன்று, கால்சியம் கார்பனேட் ஒன்று சரியா. இப்போ இந்த கால்சியம் கார்பைடில் முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னென்னா இதுதான்ப்பா. வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா கால்சியம் கார்பைடு. இதுவே கால்சியம் கார்பனேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அமில அவ்வளவுதான். கால்சியம் கார்பைடு அப்படின்னா அசிட்டிலின் தயாரிக்கிற பயன்படுறது சரியா. வெல்டிங் தொழிற்சாலையில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரிக்கிறதுக்கு எது அப்படின்னா கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பனேட்டு அமிலநீக்கி. அடுத்து பாருங்க, கார்பன்ல 3 வரும்பா. கால்சியம் முடிஞ்சா கார்பன்ல 3 வரும். கார்பன் மோனாக்சைடு, டைஆக்சைடு, டைசல்ஃபைடு. இப்போ கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா அது வந்து நீர்வாயுவோட முக்கிய வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. மோனோனா ஒன்று தானப்பா, அப்போ நம்மளுக்கு நீர் தான் முதன்மை. அப்போ மோனாக்சைடு அப்படின்னா நீர்வாயுவோட முக்கிய பகுதி பொருள். கார்பன் டை ஆக்சைடு இது நம்மளுக்கு தெரியும், நிறைய தீயணைப்பான், பழங்கள் பாதுகாத்தல். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா குளிர்சாதன பெட்டியில் உலர்பனிக்கட்டின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான். அடுத்து பாருங்க, கார்பன் டை சல்ஃபைடு சரியா. இந்த டை சல்ஃபைடு எதுக்கு அப்படின்னா ரேயான் தயாரித்தல், கந்தக கரைப்பான், பூஞ்சை கொல்லி, பூச்சிக்கொல்லி சரியாப்பா. அப்போ டை சல்ஃபைடு, அப்போ சல்லுன்னு பூச்சிலாம் செத்து போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. பூஞ்சைலாம் கார்பன் டை சல்ஃபைடு போட்டோன்னே சல்லுன்னு எல்லாம் செத்துரும். அப்போ பூஞ்சை கொல்லி, பூச்சிக்கொல்லி, ரேயான் தயாரித்தல், இதெல்லாம் கார்பன் டை சல்ஃபைடு. கடைசியாக ஒன்று இருக்குதுப்பா, சோடியம் பை கார்பனேட் சரியா. அந்த சோடியம் பை கார்பனேட் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது சமையல் சோடா. அப்போ சமையலுக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோமாப்பா, முடியாது. ஏதாச்சும் ஒரு பையில போட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. அப்போ சோடியம் பையின்னு வந்துடும். சோடியம் பை கார்பனேட் அப்படின்னா நம்மளுக்கு சமையல் சோடாப்பா. ஸோ நம்ம ஓயாத அலைகள் 2 அப்படின்ற பேரில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. குரூப் 4 இது டெட்டு பேப்பர் 1க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுறேன். இதுக்கான ஃபீஸ் வந்து 1000பா. மாற்றுத்திறன் மற்றும் கைமண் மாணவ மாணவிகளுக்கு முழு கட்டண விலக்கு. உங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரீயாக குரூப்பில் ஆட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ மிச்சமானவர்களுக்கு கட்டணம் அப்படின்றது 1000 ரூபீஸ். அக்டோபர் 10 நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் துவங்குதுப்பா. நன்றி.